குட் மார்னிங். நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. இன்றைக்கி சந்தோஷம் அப்படின்ற ஒரு சிந்தனையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தடவை பகவான் ஓஷோ அவருடைய டிவோட்டி பார்க்க வந்திருக்கிறாரு. அப்போ பகவான் ஓஷோ சொன்னாராம், எப்போவுமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு மாதிரி சொன்னாராம். உடனே அவர், நீங்கள் வேணால் சொல்லலாம், உங்களுக்கு என்ன, நீங்கள் கோடான கோடி சொத்துக்கு அதிபதி, நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருப்பீங்க, எனங்கெல்லாம் அப்படியே முடியுமான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பகவான் ஓஷோ சொன்னாராம், நான் ஒருபோதும் என் சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையும் இழந்ததில்லை. பூனேயில் நான் தங்குறது கூட வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். 15 நாளைக்கு ஒரு தடவை வீடை காலி பண்ண சொல்லிடுவாங்க. நான் ரோடெல்லாம் படுத்துருக்கிறேன். அப்போ கூட என் கையில் உள்ள காசை புத்தகங்களை வாங்கி அந்த ரோட்லேயே படிச்சுட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ சந்தோஷத்துக்கும் காரணங்கள் தேவையில்லைங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா சந்தோஷம் அப்படின்றது நித்திய ஆனந்தம், நம்மளுடைய இயல்பான இயற்கை நிலைங்க. ஸோ கவலை எல்லாமே அது இயற்கை சார்ந்தது இல்லை, அது உளவியல் சார்ந்தது. அதனால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எந்த காரண காரியமும் தேவையில்லைங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க. வாழ்க்கையை கொண்டாட்டம் மிக்கதுங்க. இன்றைக்கி சந்தோஷன்ற சிந்தனையை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நாளைக்கு இன்னொரு சிந்தனையோடு உங்களுக்கு சந்திக்கிறேங்க. வணக்கம்.